தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அரசு பள்ளியை சுத்தி பார்க்கலாமா? என் கூட வாங்க. இன்னைக்கு நான் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி. ஒரு அரசு பள்ளி மாணவியா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறத பெருமையாவே நினைக்கிறேன். அது ஏன் அப்படிங்கறத அடுத்தடுத்து நீங்க பாக்குற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த அரசு பள்ளியில மாணவர்கள் தங்களோட பாடங்களை ஈஸியா புரிஞ்சுக்க கிளாஸ் ரூம்ல எல்லாம் டிஜிட்டல் போர்ட்ல சொல்லி தராங்க. அதோட பிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், கம்ப்யூட்டர் லேப், பயாலஜி லேப்னு பிராக்டிகல்ஸ்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண ஆய்வகங்கள் பக்காவா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தனியா ரேம்ப், அவங்களுக்கான கழிவறை வசதி, எல்லா மாணவர்களுக்குமான மல்டி பர்பஸ் ஹால், குரூப் ஸ்டடிஸ் பண்ண தனியா ஒரு இடம்னு பார்த்து பண்ணிருக்காங்க. இது உண்ட உறைவிட பள்ளி அப்படிங்கறதுனால பாய்ஸ் கேர்ள்ஸ்க்குன்னு தனித்தனியா ஹாஸ்டலும் இருக்கு. லிஃப்ட் வசதியும் உண்டு. தினமும் 3 வேளை சூடான உணவு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்கறாங்க. இங்க படிப்பு மட்டும் இல்லாம விளையாட்டிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த தனியா பயிற்சிகளும் இருக்கு. இந்த பள்ளி எவ்வளவு பெருசோ அதை விட இங்க படிக்கிற மாணவர்களோட கனவு ரொம்பவே பெருசு. என் பேர் கோகுல். நான் பார்த்தீங்கன்னா சேர்லேருந்து வரேன். நான் வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆக போறேன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. I'm Priyadarshini. I'm coming from Tirunelveli District Government Model School. I'm studying in 11th standard. I want to become an IAS officer, ma'am. Why you want to become an IAS officer? I want to serve my nation. இந்த பள்ளியை நம்ம முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. அரசு பள்ளி அப்படின்னாலே வசதிகள் குறைவா இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இந்த ஸ்கூல் பார்த்தா அந்த எண்ணம் கண்டிப்பா மாறும். ஒரு அரசு பள்ளி மாணவியா திருவண்ணாமலை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியை பாக்குறது ரொம்பவே பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது வறுமையின் அடையாளம் கிடையாது, அது பெருமையின் அடையாளம்.